அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் விமான நிலையம் கொண்டு வர போகும் புதிய சட்டம். குவைத் விமான பயணிகள் இனி இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளும் அருமையான சட்டம். மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் பெட்ரோல் விலை உயர்த்த போகும் நிதியமைச்சகம். அடுத்து, புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கு ஆப்பு வைத்த கேம்கா மெடிக்கல் சென்டர்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தற்போது பெட்ரோல் விலையை அதிகரிக்க பேச்சுவார்த்தை நிதியமைச்சகத்தால் நடத்தப்பட்டு வருவதாக அரப் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, குவைத்தில் வெளிநாட்டவர்கள் மற்றும் கம்பெனிகளுக்கான தேவைப்படும் பெட்ரோல் விலையை மட்டும் உயர்த்த குவைத்தின் நிதியமைச்சகம் பரிசீலனை செய்து வருகிறது. அதாவது குவைத்திகளுக்கு இல்லை, வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் பெட்ரோல் விலையை உயர்த்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவது. இது தொடர்பாக சில குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று, பெட்ரோல் விலையை ஏற்றினா அது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 2 பேருக்கும் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் பெட்ரோல் விலையை உயர்த்தக்கூடாது என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பரிசீலனையில் உள்ளது, இன்னும் அமுல்படுத்தவில்லை. அப்படி இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தெரியலைங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்தால் சிவில் ஐடி காண்பித்து தான் பெட்ரோல் போடணும் போல. அப்போ குவைத்தி வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்கள் பெட்ரோல் போட வந்தால் எந்த பிரைஸில் பெட்ரோல் போடுவாங்க? இப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல நிறைய சிக்கல்கள் இருக்குது. குவைத்தில் கம்மியாக கிடைக்கிறதே பெட்ரோல் விலை மட்டும்தாங்க. இதையும் ஏற்றிட்டா அப்புறம் அவ்வளோதான். குவைத்தில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வெளிநாட்டவர்களும் மார்சலாம் சொல்லிட்டு அவங்கவுங்க சொந்த நாடுகளுக்கு கிளம்பிடுவாங்க. ஏற்கனவே குவைத்துக்கு புதிய விசாவில் வருபவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் குவைத்துக்கு வேலைக்கு வரும். இதில் பெட்ரோல் விலையை உயர்த்திட்டா அவ்வளோதான் போல. நேற்று பாருங்க, ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குவைத்துக்கு புதிய விசாவில் வருபவர்களுக்கு கேம்கா மெடிக்கல் ஃபீஸ் 5000 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த 5000 ரூபாயை எடுத்துட்டு 7500 ரூபாயை உயர்த்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, 5000 பத்தலன்னா 7500 இல்லை 10000 வரை வாங்கிக்கோ. ஆனால் மெடிக்கலில் அன்ஃபிட் மட்டும் போடாதீங்க. சின்னதாக எக்ஸ்ரேல ஒயிட் டாட் தெரிஞ்சால் போதும், இல்லை சளி இருக்குது தழும்பு இருக்குன்னு அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. இதுவே வெளியே போய் மெடிக்கல் போட்டால் எக்ஸ்ரே கிளியராக இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு ரிப்போர்ட் தராங்க. இதில் எதுங்க உண்மை? இப்படியே கேம்கா மெடிக்கலில் போகிறவங்களுக்கு அன்ஃபிட் பண்ணிகிட்டே இருந்தால் கடைசியில் எவனும் குவைத்துக்கு போக மாட்டான் போல. குவைத் மெடிக்கல் தொடர்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் விமான நிலையம் வரும் பயணிகள் லக்கேஜ் கையாளும் சேவையை மறுசீரமைக்க த டிஜிசிஏ முடிவெடுத்துள்ளதாக அரப் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய முடிவின்படி பார்த்தோம்னா, போர்ட்டர் இல்லாமல் பயணிகள் இலவசமாக ட்ராலியை பயன்படுத்த முடியும். அதுபோல போர்ட்டர் தேவைப்பட்டால் ஒரு சிறிய ட்ராலிக்கு 1 குவைத் தினாரும், பெரிய ட்ராலிக்கு 2 குவைத் தினார் கட்டணம் வசூலிக்கப்படும் என த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 25500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 33400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 18700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 21300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 20800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 87 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $977 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 189 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 181 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.